துணைவேந்தர்களை நியமிக்கவும் நீக்கவும் மாநில அரசுக்கு அதிகாரத்தை மாற்றிய சட்டம் உச்சநீதிமன்றத்தின் வழியே சமீபத்தில் அமலுக்கு வந்தது. இதையடுத்து முதல் முறையாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அனைத்து பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் பதிவாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற உள்ளது. தமிழக அரசு சார்பில் வெளியிடப்படும் அரசாணைகள் சுற்றறிக்கைகள் தமிழில் மட்டுமே இருக்க வேண்டும் என அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் துறை தலைமை அலுவலகங்களில் இருந்து அரசு பிற அலுவலகங்களுக்கு அனுப்பப்படும் கருத்துரைகள் தமிழிலேயே இருக்க வேண்டும். பொதுமக்களிடம் இருந்து தமிழில் வரும் கடிதங்களுக்கு தமிழிலேயே பதிலளிக்க வேண்டும். அரசு பணியாளர்கள் அனைத்து பதிவுகளிலும் தமிழில் மட்டுமே கையொப்பமிட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லையில் உள்ள தனியார் பள்ளி வகுப்பறையில் 8ஆம் வகுப்பு மாணவனை சக மாணவன் அரிவாளால் சரமாரியாக வெட்டினான். தடுக்க முயன்ற ஆசிரியைக்கும் வெட்டு விழுந்ததால் பரபரப்பு நிலவியது. இந்நிலையில் சக மாணவன் ஆசிரியரை வெட்டிய 8ஆம் வகுப்பு மாணவனுக்கு 14 நாட்கள் சீர்திருத்த குழுமத்தில் காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து மாணவன் அரசினர் கூர்நோக்கு இல்லத்தில் அடைக்கப்பட்டார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்ஃபு சட்டத்திற்கு எதிராக திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட பல கட்சிகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து உள்ளனர். இது தொடர்பாக 73 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் இன்று பிற்பகல் 2 மணிக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகின்றன. தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா, நீதிபதி சஞ்சய்குமார் அடங்கிய 2 நீதிபதிகள் அமர்வு இதனை விசாரிக்கிறது. மாநில அந்தஸ்து மீட்டெடுக்கப்படும் என நம்புகிறேன் என்று ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய உமர் அப்துல்லா, சரியான நேரம் வந்துவிட்டதாக நாங்கள் நினைக்கிறோம். சட்டசபை தேர்தல் நடத்தப்பட்டு 6 மாதங்கள் முடிவடைந்து உள்ளன. அமித்ஷா ஜம்மு காஷ்மீர் மாநிலம் வந்திருந்த போது அவருடன் தனிப்பட்ட முறையில் சிறந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றேன். ஜம்மு காஷ்மீர் விரைவில் மாநில அந்தஸ்து பெறும் என்ற நம்பிக்கை இன்னும் எனக்கு உள்ளது என்று தெரிவித்தார். ஆப்கானிஸ்தானில் இன்று அதிகாலை 4:43 மணிக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 5.9 பதிவான இந்த நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் குலுங்கின. ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட நிலநடுக்கம் இந்தியாவிலும் உணரப்பட்டது. இந்த நிலநடுக்கத்தில் உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் மாலத்தீவில் இஸ்ரேல் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாலஸ்தீனர்கள் மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்துவதை கண்டித்து இஸ்ரேலிய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் மாலத்தீவுக்குள் நுழைய அந்நாட்டு அரசு தடை விதித்துள்ளது. IPL தொடரின் 31வது லீக் ஆட்டத்தில் பஞ்சாப், கொல்கத்தா அணிகள் மோதின. இப்போட்டியில் முதலில் விளையாடிய பஞ்சாப் அணி 15.3 ஓவரில் 111 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதனையடுத்து 112 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் களம் இறங்கிய கொல்கத்தா அணி 95 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் IPL வரலாற்றில் முதலில் பேட்டிங் மிக குறைந்த ஸ்கோரை அடித்து வெற்றி பெற்ற அணி என்ற சாதனையை பஞ்சாப் கிங்ஸ் படைத்துள்ளது. இந்திய கிரிக்கெட் அணியில் முன்னாள் தொடக்க வீரராக இருந்தவர் வினோத் காம்ப்ளி. திறமை வாய்ந்த வீரராக உருவெடுத்த வினோத் காம்ப்ளிக்கு போதை பழக்கத்தால் கடும் உடல்நல பாதிப்பு ஏற்பட்டது. தற்போது வினோத் காம்ப்ளி உடல்நலத்தை கருத்தில் கொண்டு போதை பழக்கத்திலிருந்து விடுபட்டு இருக்கிறார். இதனையடுத்து சுனில் கவாஸ்கர் தான் நடத்தி வரும் சாம்ஸ் என்ற அறக்கட்டளையிலிருந்து மாதந்தோறும் 30,000 ரூபாய் வினோத் காம்ப்ளிக்கு வழங்குவதாக அறிவித்துள்ளார்.